பாதாளத்தையும் மரணத்தையும் வென்றெழுந்த இயேசு நம்முடைய பட்சத்துல இருக்கிறார். இதெல்லாம் நம்புறீங்களா? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த அடிப்படையான காரியங்களை சில நேரம் மறந்துடுறோம். அந்த உணர்வுலாம் வாழும்போது எதை வேணா ஃபேஸ் பண்ண நாம ரெடி ஆயிடும். இதனாலதான் பாருங்க, சிம்பிளான காரியங்கள், சபைக்கு போறது, இந்த உணர்வு எப்படிங்க வரும்? சபைக்கு போறது, மற்ற ஜனங்களோட ஐக்கியம் கொள்வது, வசனத்தை மையமாய் வைத்து கொண்டு மற்ற தேவ ஜனங்களோட ஐக்கியம் கொள்வது, வசனத்தை கேட்பது, துதித்து ஆராதிப்பது, இதெல்லாமே ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாமே ஹெல்ப் பண்ணுங்க. சில நேரம் இதுக்கு தடையா இருக்கிற சில காரியங்களும் இருக்குது. பாவம் போன்ற காரியங்கள், தேவனுடைய சித்தத்தை செய்யாம இருப்பது. அது ஒண்ணு இல்லைங்க, இயேசுவோட க்ளோஸா இருந்தா எதை வேணா ஃபேஸ் பண்ணிடலாங்க. எப்படி? இயேசுவோட க்ளோஸா இருந்தா என்னன்னா, க்ளோஸா தான் இருக்கிறாரு, அவர் க்ளோஸா தான் இருக்கிறாரு, நாம தான். அந்த நெருக்கம் இருந்தாலே அது எப்படி இருக்குதுன்னா, உங்க பக்கத்துல சூப்பர்மேன்லாம் நத்திங். சூப்பர்மேன்ட்ட கொஞ்சம் பிள்ளைகள்லாம் இருக்கு, வீக்னஸ் எல்லாம் கூட இருக்கு. ஆனா சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு, பக்கத்துல சூப்பர்மேன் இருந்தா ஒரு தைரியம் இருக்கும்ல, அந்த மாதிரி இயேசு பக்கத்துல தான் இருக்கிறார், என்னோட தான் இருக்கிறார், எனக்கு உள்ளாகவே இருக்கிறார்ன்ற உணர்வோடு வாழ்ந்தீங்கன்னா நாம எதை கண்டோம் பயப்பட மாட்டோம். அது மட்டும் இல்ல, இந்த கிறிஸ்தவ சத்தியங்களை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த வாழ்க்கை தான் எல்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் ஒரு நித்தியமே இருக்குது. ஒருவேளை இங்க இந்த வாழ்க்கையில உயிரையே இயேசுக்காக கொடுக்கணும்னு அவசியப்பட்டா கூட அது ஒர்த்து தான். ஏன்னா அதுக்கப்புறம் வரப்போகுது இதெல்லாம் ஒர்த்து ஆக்கிடும். ரோமர் 8:17 சொல்றாருல்ல பவுல், 18, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த பாடுகள் இந்த மகிமையோட ஒப்பிடவே முடியாது. அல்லது 2 கொரிந்தியர் 4:17 சொல்றாரு இல்லையா, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அதான் பாருங்க, அதான் பிரச்சனை. நாம சில நேரம் காணப்படுகிறவைகளை நோக்கி இருக்கிறோம், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பவுலுக்கு எல்லா உபத்திரமும் வந்தது. அடிக்கப்பட்டார், விசாரணை நடத்தப்பட்டது, அடிக்கப்பட்டார் எத்தனையோ முறை. ஒரு தடவைலாம் அவரை சாகடிச்சிட்டாங்கன்னு விட்டு வராங்க. அவர் ஆக்சுவலா திரும்ப எழும்பி வராரு, ஊழியத்தை வெற்றிகரமா முடிச்சாரு, கடைசியில ரத்த சாட்சியாவே மரிச்சாருன்றாங்க. கடைசி வரைக்கும் அவர் நம்பிக்கையை விடவே இல்லை. ஏன்னா அவருக்கு என்னன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு